ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க காத்து வாக்குல 2 காதல் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு ஒரு டிவி ஷோவை காட்டுறாங்க. அதை ஆங்கர் பண்றது பிரபு தான். இந்த டிவி ஷோவோட பேரு மெய்யா பொய்யா அப்படின்றது. இந்த இடத்துல தான் ஹெல்ப் கேட்டு நம்ம ஹீரோ வந்திருக்காரு. நான் தான் ஹீரோவோட அப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பிரச்சனை பண்றாரு. ஹீரோவோட சொந்தம் நாங்க தான் அப்படின்னு வேற ஒருத்தவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட அத்தையும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ குடும்பத்து கூட யாரு சம்பந்தம் பண்ணாலும் அவங்க உடனே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கிராமத்துல எல்லாம் பரவி இருக்கும். அதனால இவங்களுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இவங்களும் செம்ம கடுப்புல இருக்காங்க. ஊர் மக்கள் தான் இப்படி பேசி பேசி ஒரு பொய்யான விஷயத்தை பரப்பியிருப்பாங்க. இப்ப ஹீரோவோட அப்பாவை என்ன பண்றாருன்னா, நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணுவாரு. இவர் ஒருத்தங்களை லவ் பண்ணுவாரு, அவங்களை கல்யாணம் பண்ணிடுறாரு. நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டினாதான் நம்ம தங்கச்சிக்கும் தம்பிங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இவங்க 2 பேருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே பிரசவ வலி வந்துருது. இவங்களுக்கு ஒரு அழகான பையனும் பிறக்குறான். இத பாக்குற இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த குழந்தை தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு. இப்ப பேஞ்சிட்டு இருக்க மழை சடனா நின்றுது. திரும்பி கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அம்மாவும் கொஞ்ச நாள்ல நோய் வாய்ப்பட்டுறாங்க. படுத்த படுக்கையா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்து நல்லதே நடக்காது. இவர் ஐஸ் சாப்பிடலாம் அப்படின்னு கடைக்கு வந்தா கரெக்டா ஐஸ் காலியா இருக்கும். என்னப்பா கொஞ்சம் முன்னாடி வந்துருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கோம். இவர் நனையலான்னு வந்தா மழை நின்றோம். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இப்ப அம்மா கிட்ட புலம்புறதுக்காக வராரு. உங்க பக்கத்துல வர கூட எனக்கு பயமா இருக்குமா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. நீ தேவையில்லாம உன்னோட மனசை போட்டு குழப்பிக்காத. நீ தான் இந்த உலகத்திலேயே லக்கியான பர்சன். நீ நினைக்கிற மாதிரி சில சம்பவம் நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேசிட்டு இருக்க அம்மா திடீர்னு இரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உடம்பு முடியாம போயிருது. இந்த குட்டி பையனும் பயப்படுறான். வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம பக்கத்துல வந்ததுனால தான் இது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறான். ஓடிக்கிட்டே இருக்கான். ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் ஓடி வந்துடுறான். இப்ப அம்மாவோட ஹெல்த் பத்தி கேட்போம் அப்படின்ற மாதிரி அத்தைக்கு கால் பண்ணி கேட்கறான். அத்தையை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால தான் அம்மாக்கு பிரச்சனை இருக்கு போல, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இந்த ஊரை விட்டே வேற ஊருக்கு ஓடிடுவான். என் கூட தான் சார் அவன் டாக்ஸி டிரைவரா ஒர்க் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்ப்பா, நீ நின்னோன்னு எப்படிப்பா மழை நிக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ஹீரோவும் நின்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாரு. இப்ப நல்லா பேஞ்சிட்டு இருக்க மழை இவர் வந்தோன சடனா நின்னு போயிருது. எதிர ஐஸ்கிரீம் கடை இருக்கா, எனக்குன்னு கேட்டு பாரு, கண்டிப்பா ஐஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. இருப்பா ட்ரை பண்றேன் அப்படின்னு ஃப்ரெண்டும் போறாரு. லாரி மோதுற மாதிரி வருது. இவரும் பயந்துருவாரு. கண்டிப்பா அவன் அன்லக்கி தான் சார், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல உட்கார்ந்திருக்க வேற ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. நைட் நேரத்துல நம்ம ஹீரோ பவுன்சரா வேலை செய்வாரு. இவருக்கு கீழே தான் வேலை செய்வாரு. இவரும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இரு உனக்கு ஐஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி கடைகிட்ட வராரு. ஆனா கடையில இருக்கவரும் எல்லாத்தையும் கொடுத்து முச்சாச்சு, இப்பதான் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படியாவது ஹீரோக்கு ஐஸ் வாங்கி தந்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி ஒரு ஐஸை வாங்கிடுறாரு. இப்ப ஹீரோ கிட்ட தரதுக்காக வேகமா ஓடி வராரு. நடுவுல சாக்கடையை திறந்து வச்சிருப்பாங்க. கவனிக்காம அதுக்குள்ள போய் விழுந்துடுறாரு. இருந்தாலும் அந்த ஐஸ் பத்திரமா தான் இருக்கும். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ கேட்ட மாதிரியே உனக்கு ஐஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி கவரை பிரிச்சு ஹீரோ கிட்ட ஐஸை தராரு. திடீர்னு மேல காக்கா ஆயி போயிருது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. அவன் உண்மையாலேயே லக்கே இல்லாதவன் சார் அப்படின்ற மாதிரி இவர் பிரசன்ட்ல சொல்றாரு. நம்ம ஹீரோ அவர் வேலை செய்யற இடத்துல யாரையுமே பார்க்க மாட்டாரு. தலையை தொங்க போட்டுட்டே தான் இருப்பாரு. ஏன்னா பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு நினைப்பாரு. இப்ப கத்திஜா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. இவரும் அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. சடனா அவங்களோட கால்ல அடிபட்டுருது. அவங்களும் பேண்டேட் எல்லாம் போட்டு நடந்து வராங்க. இவரும் சாரின்னு சொல்றாரு. எப்பவுமே சாரி சொல்லும் போது குனிஞ்சிட்டு சொல்லக்கூடாது, நிமிந்து முகத்தை பார்த்து தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிமித்தி விடுறாங்க. இப்பதான் அவங்களோட ஃபேஸை பாக்குறது. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம சாரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அடிக்கடி கத்திஜா இந்த பார்க்கு வருவாங்க. தனியா வர மாட்டாங்க. மோபி அப்படின்ற ஒருத்தர் கூட வருவாங்க. மோபி வேற யாரும் கிடையாது, இவங்களோட பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. கத்திஜாவோட அப்பா உடம்பு முடியாம இருப்பாரு. அதனால தான் பொண்ணை யாராவது பெரிய ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்றதுக்காக மோபி கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஆனா இவங்களுக்கு சுத்தமா மோபியை பிடிக்கவே பிடிக்காது. என்னோட அக்காக்கு மாப்பிளை பார்க்க போகும்போது தான் முத வாட்டி ராம்போவை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி பொண்ணு சொல்றா. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிளாஷ்பேக்ல கண்மணின்றவங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருப்பாங்க. தம்பியை பொறுத்த வரைக்கும் மனநல பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் மேல தெரியாம ஜூஸை ஊத்தி விட்டுருவாரு. அந்த நபரும் டென்ஷன் ஆகி ரொம்ப ஆர்ஷா அந்த குட்டி பையனை பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் தான் எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. மேடம் நான் தான் டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் டாக்ஸில ஏறதுக்காக வராங்க. கண்மணியும் டிராவல் பண்ணி மாப்பிளையோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாப்பிளையோட அப்பா அம்மாக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 2-3 கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அந்த கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னோட தம்பி தங்கச்சி என் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல சொல்றாங்க. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கண்மணியும் அடுத்த சம்பந்தத்தை பாக்குறதுக்காக வராங்க. இன்னைக்கே 2-3 இடத்துக்கு போலான்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. அவங்களும் அதே காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப கண்மணியும் அவங்களோட வீட்டுல வந்து இறங்கிடுறாங்க. இப்ப ஹீரோவும் இவங்க மாப்பிள்ளை தேடுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. எங்க எனக்கு ஒரு மாப்பிள்ளை தெரியும், அவரை சொல்லவா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆள் கொஞ்சம் குண்டா இருப்பாரு பரவாயில்லையா, ஆள் கொஞ்சம் கருப்பா இருப்பாரு பரவாயில்லையா அப்படின்னு இவரோட அடையாளத்தை எல்லாம் சொல்றாரு. நீங்க சொல்ற அடையாளம் ஓகே, எனக்கும் மாப்பிள்ளை அப்படிதான் வேணும், அவரோட டீடைல்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு பல்பை கொடுத்துட்டு அங்க இருந்து நடந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த குட்டி பையன் என்ன பண்றானா, போறதுக்கு முன்னாடி வேகமா
பக்கமா வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறான். இத பாக்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இவரை லவ் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயினே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கத்திஜாக்கு பாய் ஃப்ரெண்ட சுத்தமா பிடிக்கல. இவரும் வற்புறுத்தி டான்ஸ் ஆட சொல்றாரு. இவங்களும் கோவப்பட்டு அவரை தள்ளி விட்டுறாங்க. அவருக்கும் ஒரு மாதிரி கோவம் வந்துருது. பயங்கரமா கெலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. எனக்காக வந்து பேச மாட்டியா அப்படின்னு கத்திஜாவும் ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. இவன் என்ன பேசுவான் அப்படின்ற மாதிரி மோபியும் கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராரு. ஹீரோவும் சடனா விலகி போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் எந்த அளவுக்கு மோபியை அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சிடுறாரு. இப்ப மோபியும் அசிங்கப்பட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடந்து வராங்க. வழக்கம் போல ஹீரோக்கு ஐஸ்கிரீம் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப கத்திஜாவும் ஹீரோ கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஷோ நடத்துறவரும் கண்மணி கிட்ட சொல்றாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கண்மணி கிட்ட கேக்குறாரு. கண்மணியும் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா அடிக்கடி உங்களுக்கு டாக்ஸி டிரைவரா வராரு. இவங்க போற இடத்துக்குலாம் வராரு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நைட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கத்திஜா கிட்ட ஃப்ரெண்டா மாறிட்டு இருக்காரு. அவங்களும் இவர்கிட்ட மனசு விட்டு அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க ஹீரோக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி டாக்டர் கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டரை வர வச்சிருக்காரு. ஹீரோவோட பிரச்சனையை பத்தி சொல்றாரு. ஹீரோ வேணும்ட்டே இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்தல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பகல்ல நடக்கிறது நைட் ஞாபகம் இருக்காது, நைட் நடக்கிறது பகல்ல ஞாபகம் இருக்காது அப்படின்ற மாதிரி அவரோட பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப ஹீரோ மேல தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கண்மணியும் கத்திஜாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நடந்தது திரும்பி நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கத்திஜாவும் கார் ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. கத்திஜாவும் மோபியும் பார்த்துட்டு இருக்காரு. மோபி அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கத்திஜாவும் கவனிச்சிடுறாங்க. கத்திஜா உடனே என்ன பண்றாங்கன்னா ஹீரோக்கு கால் பண்றாங்க. இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், உடனே வான்னு கூப்பிடுறாங்க. இவரும் அந்த இடத்துக்கு உடனே வந்துடுறாரு. இப்ப மோபியும் ஆளுங்களோட அந்த இடத்துக்கு வராரு. கரெக்டா ஹீரோ அவங்க டீமோட அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. மேற்கொண்டு நம்ம ஆட்களை தரட்டலாம் அப்படின்ற மாதிரி மோபி என்ன பண்றாருன்னா தெரிஞ்ச ஒரு ரவுடிக்கு கால் பண்றாரு. எங்களுக்கு நிறைய ஆட்கள் வேணும், ஏதாவது ஏற்பாடு பண்ற அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய ஆட்கள் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மோபியும் ஹீரோவை பாக்குறாரு. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோபி பேசினாரு பாத்தீங்களா, அந்த நபர் தான் பேசுறாரு. அண்ணா ஒரு இடத்துல பிரச்சனையா, நீங்க உடனே அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. அவனுங்க அடிக்க முடிவு பண்ணிருக்கிறதே என்னதான், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறாரு. தெனாவட்டா மோபியை பாக்குறாரு. இவன் என்ன உன் கூடியவா இருப்பான், தனியா மாட்ட மாட்டியா அப்படின்ற மாதிரி கத்திஜாவை பார்த்து மோபி கேக்குறாரு. இப்ப கத்திஜாவை என்ன பண்றாங்கன்னா எப்பவுமே இவன் என் கூடியே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து இருப்பல அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இருப்பன்னு சொல்றாரு. கண்மணிக்கு சொந்தமா ஒரு பெரிய வீடு இருக்கும். இப்ப கடன் பிரச்சனைனால அந்த இடத்துல ரவுடிங்க தான் இருக்காங்க. அந்த ரவுடிங்கள என்ன பண்றாங்கன்னா கண்மணியோட தம்பியை சரக்கடிக்க வச்சிருக்காங்க. இது புரிஞ்சோன்னா கண்மணியும் அந்த ரவுடிங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஆமா அப்படிதான் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் தெனாவட்டா பேசுறாங்க. இப்ப கண்மணி வெளியே வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா என்ன ஒரு பெரிய ரவுடி கிட்ட கூட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றத கேட்டுக்கிறாரு. வேகமா உள்ள வராரு. ஹீரோ கிட்டயும் அந்த ரவுடிங்க தெனாவட்டா தான் பேசுறாங்க. கோவப்பட்ட ஹீரோவை என்ன பண்றாருன்னா அந்த ரவுடிங்களை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா சாரி கேளுடா அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா கண்மணி கிட்ட சாரி கேட்டுறாங்க. இந்த வீட்டை நாளைக்கு காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு. 50 லட்சம் தரணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஓகே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. கண்மணி நீ இப்ப தப்பிச்சிட்ட, இவன் என்ன உன் கூடியவா இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி கேக்குறான். ஆமா இவன் என்னோட கூடிய தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹீரோவோட கையை பிடிச்சிடுறாங்க. இருப்பலன்னு கேக்குறாங்க. இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இன்னைக்கு தான் கண்மணியோட அப்பா அம்மா இறந்த நாளா இருக்கும். கண்மணியும் என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஹீரோவும் எங்க போகணும்னு கேக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா லெஃப்ட் ரைட்னு இந்த காம்பவுண்டே சுத்தி வர வைக்கிறாங்க. இவரும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா சுத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப கண்மணியோ பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா அம்மா எப்படி இவங்களை பாத்துப்பாங்கன்றதையும் அவங்களை எவ்வளவு மிஸ் பண்றன்றதையும் ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபீல் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவை என்ன பண்றாருன்னா அவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாலியா அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசி விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கும் நம்மள சிரிக்க வைக்க தான் இப்படி பண்றான்றது புரியுது. இப்ப ஹீரோவை பார்த்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. கண்மணியோட வீடு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 50 லட்சம் தேவை பாத்தீங்களா, அந்த 50 லட்சத்தை கத்திஜா கிட்ட தான் கேட்டிருப்பாரு. அவங்களும் தந்திருப்பாங்க. 50 லட்சம் தந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் ஜாலியா பேசுறாங்க. இப்ப யாருக்கு ஹீரோ கிட்ட ப்ரொபோஸே பண்ணிடுறாங்க. இதே சமயம் கண்மணியும் என்ன பண்றாங்கன்னா தம்பி தங்கச்சி கிட்ட அவர் ஓகேவான்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்றாங்க. அவங்களும் ப்ரொபோஸ் பண்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. என்னடா ஒரே சமயம் 2 பேர் ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி நீ யோசிச்சு தெளிவான முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரி கத்திஜா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஐஸ்கிரீம் விக்கிறவரை என்ன பண்றாருன்னா எப்பவுமே காலியானதுக்கு அப்புறம் கேப்பல இந்தாப்பா 2 ஐஸ் அப்படின்ற மாதிரி தராரு. நம்ம அம்மா சொன்னது இந்த விஷயம் தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த ஐஸை சாப்பிடுறாரு. இப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஓடலாம்னு நினைக்கிறாரு. நம்ம எதுக்காக ஓடணும், இந்த மலையில நனைஞ்சு பார்ப்போம் அப்படின்னு மலையில வந்து நிக்கிறாரு. இப்பயும் மழை நிக்க மாட்டேங்குது, நல்லா பேஞ்சிட்டு இருக்கு. ஹீரோவும் இவங்க 2 பேர்கிட்டயுமே சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. என்னைக்காவது கண்டிப்பா நம்ம மாட்டுவோம், அப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு இடத்துல விளக்கு அணையிற மாதிரி இருக்கு. இவங்க 3 பேருமே கரெக்டா அந்த இடத்துக்கு ஓடி வந்து தடுக்கிறாங்க. இப்ப 2 பொண்ணுங்களுமே ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஹீரோ யார்கிட்ட பேசுறதுன்னு புரியாம பாத்துட்டு இருக்காரு. இப்ப சைலண்டா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட பகல் வேலையை முடிச்சுட்டு நைட் வேலைக்கு போகாம தூக்கு மாட்டி சாவ போறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டோ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் அவரோட பிரச்சனையை சொல்றாரு. நான் 2 பேரையும் ஏமாத்தி இருக்கேன், தெரிய வந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால நான் இறந்துடலாம்னு இருக்கேன்னு சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா பிரபு கிட்ட ஹீரோவை கூட்டு வந்துடுறாரு. பிரபுவோட பொண்ணு விஷயத்துல ஹீரோ ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனால பிரபு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்ற
மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்ற மாதிரி கொண்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உன்னோட அப்பானை வேற ஒருத்தரை வர வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அங்க ஒர்க்கரை பாக்குறாங்க. நீ தான் இவரோட அப்பாவா நடிக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ மொத்தம் 2 ஐடென்டிட்டில இருக்கிற மாதிரி இவங்க ஒரு டிராமா பண்ணிடுவாங்க. அவன் என்னோட பையன் என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. இல்ல அவன் எங்களோட ஃப்ரெண்டு எங்க கூட அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக மொத்தத்துல அங்க இருக்கிற 2 பேரையுமே குழப்பிட்டு இருக்காங்க. இப்ப கண்மணியும் நம்பிடுறாங்க, கத்திஜாவும் நம்பிடுறாங்க. உண்மையிலேயே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் போலன்னு யோசிக்கிறாங்க. பிரபுவும் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டோம், 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை நீ சூஸ் பண்ணிக்கோப்பா, அதோட நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னால அப்படி பண்ண முடியாது சார், யார் ஒருத்தரை கஷ்டப்படுத்தவும் எனக்கு விருப்பம் கிடையாது, பேசாம 2 பேரையும் மறந்துட்டேன்ற மாதிரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உன் விருப்பம்ப்பா அப்படின்ற மாதிரி பிரபுவும் பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ராம்போ 2 பேரையும் மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பிரபு பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா கண்மணி இருக்கிற இடத்துக்கு வராரு. கண்மணியும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்ன உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு கேக்குறாங்க. ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு. தம்பி தங்கச்சி எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கத்திஜா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா திரும்பி கத்திஜா கிட்ட பேசுறதுக்காக வராரு. எப்படி இருக்க, எதுக்காக அழுகுற அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப பிரபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க 2 பேரையுமே இவருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஷோவை சடனா முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வரத நீயே பாத்துக்கோப்பா, நாங்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீ வேணும்ட்டே இதை பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன் கூட வா ஏன் கூட வா அப்படின்ற மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்க 2 பேர் கூடயும் என்னால வர முடியாது, நீங்க 2 பேருமே நான் திரும்பணும்னு கிளம்பி போங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் 2 பேருமே போக மாட்டாங்க. இவருக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தரை நீயே முடிவு பண்ணு அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா 2 பேரையும் பார்த்த மாதிரி தான் எல்லா டைலாக்கையும் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா 2 பேருக்கும் ப்ரொபோஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பிரபுவும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓஹோ, இதுதான் காத்து வாக்குல 2 காதலா அப்படின்ற மாதிரி பிரபுவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நமக்கும் பிரேக்க போடுறாங்க. இப்ப கண்மணியோட வீட்ல வச்சு தான் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காங்க. கண்மணியும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரவுடி இருக்கா நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்றாங்க. மோபி இருக்கா நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு கத்திஜா சொல்றாங்க. ஹீரோ 50 லட்சம் வாங்கினது இந்த வீட்டை மீட் எடுக்கிறதுக்காக தான் அப்படின்றது கத்திஜாக்கு புரியுது. இந்த வீட்ல எனக்கும் பங்கு இருக்கு, ஏன்னா அந்த 50 லட்சத்தை கொடுத்ததே நான் தான், நானும் இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ படுற கஷ்டத்தை பக்கத்துல இருக்க ஒரு பாய் பாக்குறாரு. ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே உன்னை பயங்கரமா தொல்லை பண்றாங்க போல அப்படின்னு கேக்குறாரு. தொல்லலாம் இல்ல சார், 2 பேருமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுக்காக 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. அந்த சண்டை இருக்கிற வரைக்கும் தான் 2 பேருமே இருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா 2 பேருமே உன்னை விட்டு போயிடுவாங்க, கவனமா இருந்துக்கோன்னு சொல்றாரு. மறுநாள் காலையில ஹீரோவும் கார்டன்ல உட்கார்ந்து இருக்காரு. இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உனக்கு பிடிச்ச காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்ச டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு 2 பேருமே சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறாரு, 2த்தையும் ஊத்திக்கிறாரு. 2 பேரையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி சேர்த்த மாதிரி குடிச்சிடுறாரு. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய அன்பு தொல்லைகள் தராங்க. ஹீரோவும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அதை நமக்கு ஒரு சாங்கா காட்டுறாங்க. இப்ப கண்மணியும் கத்திஜாவை கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் ராம்க்கும் பெரிய விஷயம் இருக்கு, நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற கத்திஜா செம்மையா ஷாக் ஆகுறாங்க. என்னமா ஒன்னையும் கல்யாணம் பண்ணிட்டானான்னு கேக்குறாங்க. என்ன கல்யாணம் பண்ணல, ஆனா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கும் போது கண்மணியோட தங்கச்சி அந்த இடத்துல வந்து உட்கார்றா. இவன் முன்னாடி நம்ம அப்படி பேச முடியாதுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா பாதாம் தான் பெருசு இல்ல பிஸ்தா தான் பெருசு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாதாம் பிஸ்தா நீ உங்க மீன் பண்றது என்னன்றது தங்கச்சிக்கு தெரியாதுல. தங்கச்சி என்ன சொல்றான்னா, நீங்க பிஸ்தா பெருசுன்னு சொல்றீங்க, பாதாம் நல்லா சாப்பிட்டு பாருங்க, நீங்க பாதாம் நல்லதுன்னு சொல்றீங்க, பிஸ்தாவை நிறைய சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு புரியாம சொல்றா. இப்ப கண்மணியும் உனக்கு தெரியாம பேசுற கம்முன்று அப்படின்ற மாதிரி தங்கச்சியை கொஞ்சம் திட்டுறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்தோன்னா ஹீரோ கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நம்ம எங்க கல்யாணம் பண்ணோம், அந்த சொத்து உனக்கு கிடைக்கணும்னா அதுல சைன் பண்ணணும்னு சொன்னா அதுக்காக தானே போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஏமாத்தினியா கண்மணி அப்படின்ற மாதிரி கத்திஜா கேக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கத்திஜா கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருக்க மாட்டாரு. கத்திஜா பயமா இருக்குன்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு கூட படுத்துக்க சொல்லிருப்பாங்க. அதனால படுக்க தான் செஞ்சிருப்பாரு. இவரும் புரிய வைக்கிறாரு. இப்ப கண்மணியும் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே பாதாம் பிஸ்தா வச்சு தானே பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா பாதாமையும் பிஸ்தாவையும் எடுக்கிறதுக்காக போறாரு. இவர் எதை முதல்ல எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. கத்திஜா சொன்ன பிஸ்தாவை தான் இவர் எடுப்பாரு. இத பாக்குற கண்மணிக்கு செம்ம கோவமா இருக்கு. கண்மணியும் சடனா புடுங்கி கீழே போட்டு அதை உடைச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. போக போக கண்மணியும் கத்திஜாவும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிடுறாங்க. கத்திஜா என்ன பண்றாங்கன்னா கண்மணியோட தம்பி கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இதனால கண்மணிக்கும் கத்திஜாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப கத்திஜாவோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காருன்ற தகவல் வருது. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அப்பா இறந்து போயிட்டாரு. இப்ப அப்பா இறந்ததுனால இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கண்மணி வந்து இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் படுத்துறாங்க. இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா இவங்க 2 பேரையும் சேர்த்த மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பாக்குறாங்க. ஒரு டாக்டர் ஹீரோக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பேசினாரு பாத்தீங்களா, அவர் ஹீரோ கூட வேலை செய்யறவரா தான் இருப்பாரு. இப்ப ஹீரோவோட பாஸை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவர் மேல பெட்ரோலை ஊத்தி விட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையா நடந்த எல்லாத்தையும் சொல்லி இல்ல கொளுத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. நம்மள ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு 2 பேருமே கோவப்படுறாங்க. இப்ப வந்தோடனே ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அவர் சைடுல சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணம் குழந்தை இதெல்லாம் தேவையே இல்லைங்க, உங்க 2 பேர் கூட நான் கடைசி வரைக்கும் உட்காந்து பேசுற ஒரு ஃப்ரெண்டா இருந்தா கூட போதும்
போதும் அப்படின்லாம் சொல்றாரு. இருந்தாலும் இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்தி இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சோகமா அங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, ஊர்ல அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்களான்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ ஷாக்கா வருது. ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஹீரோவோட அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, இந்த நேரத்துல நீங்க அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரி போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட அம்மா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்துல போகவே பயப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல போ ஒன்னும் ஆவாதுன்னு சொல்றாங்க. இல்லங்க உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, நான் ரொம்ப அன்லக்கி, பக்கத்துல போனா ஏதாவது ஆயிடும்னு சொல்றாரு. இல்ல போ அப்படின்ற மாதிரி இவங்களும் அமுச்சு வைக்கிறாங்க. இவரும் பக்கத்துல வந்து அம்மானு கூப்பிடுறாரு. திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப மோசமாயிருது. அவங்களும் வீசிங்கனால கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு தாங்க நான் பக்கத்துல போக மாட்டேன்னு சொன்னேன், பாத்தீங்களா எங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. இப்ப அம்மா ஓரளவுக்கு சரியாயிடுறாங்க, பேசுற நிலைமைக்கே மாறிடுறாங்க. இத பாக்குற ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராரு. அம்மா அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போக மாட்டேன்னு அம்மாவும் சொல்றாங்க. அம்மாக்கு உடம்பு சரியாயிடும், இவங்க ரெண்டு பேருமே கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்மணியும் போறதுக்கு முன்னாடி அம்மாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ தானே என்னோட பையனை லவ் பண்ற, என்னோட பையனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சத்தியம் வாங்கிடுறாங்க. கண்மணி வெளியே வந்தோன்னா கத்திஜாவும் நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வராங்க. அம்மா இவங்க கிட்டயும் அதே டைலாக் தான் சொல்றாங்க. சடனா சத்தியம் வாங்கிடுறாங்க. இப்ப கத்திஜாக்கோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. நாங்க ரெண்டு பேருமே கிளம்புறோம்னு சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேருமே என்ன விட்டு போறதை என்னால பார்க்க முடியாது, நான் திரும்பிக்கிறேன், நீங்க போனோம்னா போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே இப்படி பண்ணிருப்பாரு, அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி இவர் திரும்பணும்னா அங்க இருந்து நடந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் தனியா இருக்கிறதுனால பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்றாரு. அவங்க ரெண்டு பேருமே ஹீரோவை மிஸ் பண்றாங்க, அதையும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப கத்திஜாவை பாக்குறதுக்காக ஹீரோவோட ஃபேமிலில இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் நடந்தாதான் எங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், தயவு செஞ்சு ஹீரோவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கத்திஜாவும் ஓகேன்னு கடைசியில சொல்லிடுறாங்க. இப்ப கத்திஜாவும் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் உன் மேல நான் கோவமா தான் இருக்கேன், நீ பண்ண எதையும் நான் மன்னிக்கல, இருந்தாலும் உன்னோட ஃபேமிலில இருக்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க, அதுக்காக மட்டும் தான் சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு கண்மணியும் வந்துடுறாங்க. ஹீரோ வீட்ல கத்திஜாவை மட்டும் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க, கண்மணியும் கூப்பிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே திரும்பி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உங்க ரெண்டு பேரையும் நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ண ரெண்டு பேரையும் தான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவர் கூட சண்டைலாம் போடுறாங்க. ஆனா கடைசியில சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவையும் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் பண்ற அந்த சாங் வருது. அப்படியே கட் பண்ணி நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஹீரோவோட ஃபேமிலில இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்களோட லவ்வரையும் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ன்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஹீரோவோட சித்தப்பாங்க லவ் பண்ணவங்களுக்குலாம் இப்ப ரொம்ப வயசாயிடும், அவங்கள எல்லாம் வீட்டுக்கு போய் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே சேர்த்த மாதிரி கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஹீரோ கூட அன்னைக்கு நைட் ஒரு பாய் பேசினார் பாத்தீங்களா, அவரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாரு. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்து முறைப்படியும் முஸ்லீம் முறைப்படியும் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப சாப்பிடுற இடத்துல எல்லாம் ரெண்டு பேருமே மாத்திக்கிறாங்க, மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணம் பண்ண ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப கத்திஜா பிரெக்னன்ட்டா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் அவங்க வயிறுல இருக்க பலூன் எடுக்கிறாங்க. அவங்க பிரெக்னன்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஹீரோ ஒரு ஃபால்ஸ் கிட்ட உட்கார்ந்து இருப்பாரு, அவரை பார்க்கிறதுக்காக தான் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. கத்திஜா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கண்மணியும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உன்னோட வீட்ல ரொம்ப கேட்டதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஏத்துக்கிட்டேன், என்னதான் இருந்தாலும் இந்த சமுதாயம் இந்த கல்யாணத்தை ஏத்துக்காது, நீ கத்திஜாவை மட்டும் கல்யாணம் பண்ணு, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் வருத்தப்படுறாரு. இப்பதான் அடுத்த ஷாக்க கத்திஜா கொடுக்குறாங்க. என்னோட போனை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க பாய் என்ன பண்றாருன்னா, ஒரு போன் இவர்கிட்ட தராரு. அந்த போன்ல ஒரு வீடியோ தான் இருக்கு. ஹீரோவும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட வீட்ல கேட்டுக்கிட்டதுனால தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன், இருந்தாலும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ கண்மணியை மட்டும் கல்யாணம் பண்ணு, நான் சடனா அங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு ஹீரோவோட சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆயிருக்கும், ஹீரோக்கு கல்யாணம் ஆயிருக்காது. இப்ப பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க. இப்பயும் சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் எல்லாம் தேவையே கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணா கூட போதும், உங்ககிட்ட அமைதியா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும், அது போதும் எனக்குன்னு சொல்றாரு. எனக்கு மாப்பிள பாத்துட்டு இருக்கேன், சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்மணியும் வேகமா இவர் அக் பண்றாங்க. இந்த விஷயத்தை பாக்குற கத்திஜாக்கு லைட்டா பொறாமையா தான் இருக்கு. நம்மளும் அக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேகமா வந்து ஹீரோ அக் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பாயும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராது. இன்னும் எவ்வளவு நாள் தான் இவங்க ரெண்டு பேரையும் நினைச்சிட்டு இருப்ப, உன்னோட அம்மா வேற பொண்ணை பாத்துருக்காங்களாமே, அந்த பொண்ணை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு கேக்குறாரு. இப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா, அங்க போயிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரை பாக்குறாரு, பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணு போட்டோவாது காட்டு அப்படின்னு பாய் கேக்குறாரு. ஹீரோவா என்ன பண்றாருன்னா, இதுதான் போட்டோ அப்படின்ற மாதிரி கட்ரினா கைஃபோட போட்டோவை காட்டுறாரு. இத பாக்குற பாயும் செம்மையா ஷாக் ஆகுறது. இந்த பொண்ணு வேற எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு தொல்லை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அட பாவி, இப்பயும் நீ தாண்டா கொடுத்து வச்சவன் அப்படின்ற மாதிரி பாய் சொல்றாரு. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.